ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூன் 24, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்தது சிவா, பூரி ஜோடியோட ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஆனா சிவா ரொம்ப தூரமா ஒரு மாதிரி தள்ளி தள்ளி நிக்கிறான்னு ஃபோட்டோகிராஃபர் சொல்றாரு. சார் கொஞ்சம் பக்கத்துல வாங்க, ஃப்ரீயா நில்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பூமி அவனுக்கு கொஞ்சம் வெக்கம், அதனால அப்படி நிக்கிறான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. கஹன் சொல்றாரு, நம்ம தம்பி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் போல அப்படின்னு கஹன் சொல்றாரு. ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளாக்ஸ்லாம் பெருசா வைக்க போறோம், இப்படி தூரமா நின்னா எப்படி, சிரிச்சுக்கிட்டே க்ளோஸா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கஹனும் பூமியும் எப்படி போஸ் தரணும்னு ரோஸ் கொடுத்து தூக்கி சுத்துற மாதிரி டெமோ காட்டி ரொமான்ஸ் பண்றாங்க. அதை பார்த்து சிவாவுக்கும் பூரிக்கும் போட்டோஷூட் ஐடியா வருது. சிவா கிட்ட பூமி ஹார்ட் ஷேப் பலூன் கொடுத்து பூரி கிட்ட கொடுக்க சொல்றா. அத பூமிய பார்த்துக்கிட்டே வாங்குறான் சோகமான முகத்தோட. அந்த பலூனை வாங்கி கடைசியில பூரி முன்னாடி மண்டியிட்டு ப்ரொபோஸ் பண்றான். ரோஜாப்பூ கொடுத்து அவளை தூக்கி விதவிதமா போஸ் தர்றான். அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு மேட்ச் கரெக்டா இருக்கு, ஹனிமூனுக்கு எங்க அனுப்பலாம் அப்படின்னு கஹன் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கஹனும் சிரிச்சுக்கிட்டே பூமி கூடவே நாமும் ஹனிமூன் போலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பூமிக்கு மனசுக்குள்ள சிவாவோட ஞாபகம் வந்து டென்ஷன் ஆகுறா. அந்த நேரத்துல பூரி உள்ள வந்து அம்மா அம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குது, வயிறுக்குள்ள எலி ஓடுற சத்தம் கேக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேக்குறா. சாரதாவும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லியும் பூரி என்னால முடியாது, நீங்க அப்புறமா சாப்பிடுங்க, எனக்கு இப்பவே சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேக்குறா. சாரதாவும் வேற வழியே இல்லாம சாப்பாடு போடுறாங்க. உங்க அண்ணன் பார்த்தா நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு நினைப்பான், சரி சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு தராங்க. பூரி சாப்பிட்டு இருக்கும் போதே பூமி உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க பூரி அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பூரி சாப்பிடுறா நீ அப்படின்னு சொல்றா. பூரி வரிசையா பூரிங்களை சாப்பிட்றத பார்த்துட்டு ஏண்டி இத்தனை பூரி சாப்பிட்டா குண்டாயிட மாட்டேன் அப்படின்னு பூமி கேக்குறா. அதுக்கு பூரி சொல்றா, இது வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான், செகண்ட் ரவுண்ட்ல அதை விட டபுளா சாப்பிடுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணா இது குண்டாகிறது எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு தத்துவம் பேசுறா. அப்புறம் சரி அதெல்லாம் விடு, போட்டோகிராஃபர் வெயிட் பண்ண சொல்லியிருக்க வா அப்படின்னு பூரிய கூப்பிட்டு போறாங்க. பூரிய கூப்பிட்டு போய் நீ வேற ட்ரெஸ் மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் போஸ் கொடுக்கணும், வா உன்னை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி பூமி பூரிய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் அழகா புடவை கட்டி ரெடி பண்றா. பூரி ஹாலில் நிக்க வச்சுட்டு போட்டோகிராஃபர் இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வெளியில போறா. பூரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஹால நடந்துட்டு இருக்கா. அப்போ பூமி சிவாவை கூட்டிட்டு வந்து ஒரு கண்ணாடி வழியா பூரிய காட்டுறா. பாத்தியா சிவா, பூரி இந்த புடவையில எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா பாரு, நீ அவளை இப்பவும் காலேஜ் ட்ரெஸ்ல தான் பார்த்திருப்ப, இப்ப பாரு அப்படின்னு சொல்றா. சிவா அவளை அப்படியே கண்ணியமைக்காம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பூமி என்னப்பா ஒண்ணுமே பேசாம அப்படியே பாக்குற அப்படின்னு சிவாவை கிண்டல் பண்றா. அப்போ சிவா சொல்றான், பிந்து இன்னும் ரொம்ப அழகா இருப்பா அக்கா அப்படின்னு சிவா சொன்ன உடனே பூமிக்கு பயங்கரமா கோபம் வருது. டேய் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பிந்து பித்து பிடிச்சிருக்கா அப்படின்னு பூமி கத்துறா. அதுக்கு சிவா, அக்கா நீனும்னா பாபாவை லவ் பண்ற, நான் என்னைக்காவது உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொன்னனா அப்படின்னு பூமியை பார்த்து நேருக்கு நேரா கேள்வி கேட்கறான். அதை கேட்டு பூமி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிவியில ஒரு நியூஸ் வருது. வாலன்ஸ் டேவை முன்னிட்டு ஒருத்தர் உயிருக்கு உயிரான காதலியோட போட்டோவை வரைஞ்சி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவியில பூமியோட போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்து அபூர்வா, இது பார்க்க பூமி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றா. அது கேபி பூமி மாதிரி இல்ல, பூமி தான் அப்படின்னு நஷதரா கிட்ட சொல்றாரு. அப்புறம் கை தட்டிக்கிட்டே, பாத்தீங்களா என் மகன் ககன் அவன் காதல வெளியில காட்டியிருக்கான், நீங்க என்னதான் பூமிய வேண்டான்னு நினைச்சாலும் நீ என் பையன் பூமிய விட்டு கொடுக்க மாட்டான், அவன் அவன் இந்த லவ்வுக்கு ஒத்து பண்ண மாட்டானன்னு எனக்கு கொஞ்சம் பயமும் டென்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப பூமி உங்க மகளா ஏத்துக்கிறது மட்டும்தான் பாக்கி, என் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கேபி சொல்றாரு. அதை கேட்டு மீரா கோவம் வந்து, உங்க ககன் பெருமையும் புறநாத்தையும் கொஞ்சம் நிறுத்துங்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேபி, நீ நான் சொல்றது நிஜம், உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது, இனிமே என்ன நடந்தாலும் பூமியும் ககனையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதனால சரச்சந்திரா கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பா கிட்ட கேபி சொல்றாரு, நீங்க இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா சீக்கிரமே மேல போயிடுவீங்க போல, அந்த சிவபெருமானோட ஐக்கியம் ஆவிடுங்க போல அப்படின்னு நக்கல் பண்ணி அபூர்வா கிட்ட பேசுறாரு. மீரா பதறாங்க. அப்போ அந்த நேரத்துல மருதான் சித்தி வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி
ஓடி வந்து அபூர்வாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது கார்டன்ல சிவா பிந்துக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். நம்ம காதலுக்கு நியாயம் செய்வாங்கன்னு பூமி அக்கால நம்பினேன். ஆனா நம்ம நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே ஃபீல் பண்றான். நெஞ்சு முழுக்க வலி இருந்தாலும் வெளியில அழுகைய காட்ட முடியல. இது எவ்வளவு நரகம் அப்படின்னு அழுதுட்டே கண்ணீரை துடைக்கிறான். அங்க பிந்துவும் அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் மொட்டை மாடியில இருந்து பாக்குறா பூமி. இவன் என்ன பிந்து கூட போன்ல பேசி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அதே கார்டன்ல ககன் லேப்டாப் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவாவை ககன் பாத்துடக்கூடாதுன்னு பூமி பதற்றத்தோட வேகமா ஓடி வர்றா. பூமி வேகமா ஓடி வந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற கஹன் கிட்ட, மாமா ஒரு அவசரமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை மூடுறா. கஹன், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இரு, அப்புறம் நான் நாள் முழுக்க உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்லி மறுபடியும் லேப்டாப் திறக்கிறாரு. ஆனா பூமி விடாம கஹனை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சு கன்னத்துல கை வச்சு, இப்ப அது இல்ல மாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சுறா. எனக்கு 10 நிமிஷம் கொடு, 10 யுகம் மாதிரி இருக்கு, நீங்க என்னடானா வேலை வேலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கஹனுக்கு முத்தம் கொடுத்து அவரோட கவனத்தை திருப்புறா. அதுல மயங்கின கஹன், நீ இவ்வளவு ஆசையா கேட்கும்போது நான் வேணான்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பூமியோட கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அதே நேரத்துல பிந்து அழுதுகிட்டே சிவா கூட போன் பேசிட்டு போனை வைக்கிறா. வீட்டுக்குள்ள போகும்போது பூமி சிவாவையே பார்த்துட்டு போறா. ஆனா கஹன் பூமி பெட்ல தள்ளி அவ பக்கத்துல படுத்துறான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கஹன் அவளை தொட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பூமி பதட்டமாகி, என்ன பண்றீங்க மாமா அப்படின்னு கேக்குறா. கஹன், கல்யாணத்துக்கு அப்புறம் தனிமையில புருஷ பொண்டாட்டிக்குள்ள வார்த்தைகள் இருக்காது, வெறும் செயல்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறான். பூமி, இல்ல மாமா, நான் நிஜமாவே உங்ககிட்ட ஒன்னும் பேசணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றா. கஹன், சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். உடனே பூமி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் மாமா அப்படின்னு சொல்றா. அதை கேட்கதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. கஹன், அத அங்கேயே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. பூமி எல்லார் முன்னாடியும் கேட்டா நீங்க எனக்கு காசு தர மாதிரி மத்தவங்க தப்பா நினைப்பாங்க, அதான் இங்க கூப்பிட்டேன், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றா. கஹன், நான் தப்பா நினைக்கல, ஆனா திடீர்னு எதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூமி, கல்யாண வேலை எல்லாத்தையும் என் தலையில தானே போட்டிருக்கீங்க, நிறைய செலவு இருக்கும்ல, நீங்க பெரிய தொகை பணம் கொடுத்தா நான் எல்லா கணக்கையும் பேப்பர்ல எழுதி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. கஹன் சொல்றாரு, கணக்கு பேப்பர்ல இருக்கும், ஆனா அன்பு மனசுல இருக்கும், நான் பணம் தர்றேன், கணக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூமிய ரொமான்ஸா இழுக்கிறான். பூமி, என்ன விடுங்க மாமா அப்படின்னு கிளம்ப பாக்குறா. கஹன் அவளை இழுக்க பூமி அவர் மேலேயே விழுந்துடுறா. கஹன் பூமி கிட்ட போகும்போது கரெக்டா அந்த நேரத்துல பூரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள வரா. அதனால பூமியும் கஹனும் செம்ம ஷாக் ஆகி டக்குன்னு ஏந்திரிச்சு நிக்கிறாங்க. பூரியும் சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நிக்கிறா. கஹன் உடனே சமாளிக்கிறாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூரி, உன் அண்ணி கண்ல ஏதோ தூசி விழுந்துருச்சு, அதத்தான் ஊதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பூரி, சரின்னு அந்த தூசி போயிருந்தா அப்படியே வெளியில வாங்க, அம்மா உங்களை கூப்பிட்டாங்க, உங்களை கூப்பிட சொல்லி என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவ போனதும் பூமி நேரா மொட்டை மாடிக்கு போய் சிவாவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வரா. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு அறிவு இருக்கா? பிந்து கூட போன்ல பேசிட்டு இருக்க, நான் கரெக்ட் டைமுக்கு வந்து மேனேஜ் பண்ணதால தப்பிச்ச, இல்லைன்னா கஹன் மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ மாட்டியிருப்ப அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு அந்த பிந்துவை மறந்துட்டு பூரிய கல்யாணம் செஞ்சுக்க சிவா அப்படின்னு சொல்லும் போது சிவா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான். அடுத்தது அபூர்வாவும் மருதான் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க மருதான் சித்திட்ட கேக்குறாங்க, ஏன் என்ன இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசதான் அப்படின்னு சொல்றா. அந்த கஹன் அந்த பூமிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். பூரி கல்யாணத்தை பூமி தான் முன்னாடி நின்று நடத்துறா. அப்படியே போனா பூமி சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க. பூமியை எப்படி பழிவாங்கலாம், கஹன் அவளை வெறுக்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதெல்லாம் சரி விடு, கோயில்ல சாமிஜி சொன்னபடி நான் 2 கோழிய தூக்கி போட்டேன், அது ஒருத்தவர் காலில் போய் நின்னுச்சு, அவரை கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு மருதான் சித்தி சொல்றாங்க. உடனே அபூர்வா டென்ஷன் ஆகி, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, ஒருத்தரை கண்டுபிடிச்சு நான் எப்படி தேடி உன்னை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கத்துறா. அடுத்தது கஹன் வீட்டுல சாரதாட்ட கஹன் கேக்குறான், என்னம்மா எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாரதா, பூரி கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பூமி பார்த்துப்பா அப்படின்னு கஹன் சொல்றான். அதுக்கு சாரதா சொல்றாங்க, பூரி கல்யாணத்துல கன்னியதானம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சடங்கு, அதெல்லாம் முக்கியமானது,
அதை யாரு பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. கஹன் வேற யாரு, நானும் பூமி சேர்ந்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாரதா அப்பான்னு ஆரம்பிக்கிறாங்க. கஹன் பயங்கரமா கோவப்பட்டு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவரை பத்தி டாபிக் எடுக்காதீங்கன்னு அப்படின்னு கத்துறான். அதுக்கு சாரதா அழுகுற முகத்தோட, அவர் இறந்துட்டா நீ நினைக்கிறது சரிதான், ஆனா அவரு இருக்கும்போது அவர் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கஹன் அம்மா ப்ளீஸ் பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். சாரதாவும் நீ கத்தி பேசும்போதெல்லாம் நான் அமைதியா தான் இருந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடு கஹன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. சாரதா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பூமி கஹன் கிட்ட, மாமா அத்தை இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க மாமா, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறா. அதுக்கு அப்புறம் சாரதா, பூரி கல்யாணத்துல இது வரைக்கும் நம்ம பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் துடைக்கணும், இந்த கல்யாணத்தை ரொம்ப பெருமையா நடத்தி நம்ம குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அவளோட அப்பா வரலன்னா மத்தவங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க, அது பூரிக்கு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. கஹன் டென்ஷன் ஆகி நேரடியா விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றான். பூமி உடனே அத்தை என்ன சொல்றாங்கன்னா, பூரி கல்யாணத்துல மாமா வந்து நின்னாதான் இந்த வீட்டுக்கு கௌரவம்னு சொல்றாங்க அப்படின்னு விளக்குறா. சாரதா கஹனோட கைய பிடிச்சு, அவர் வந்து கன்னியாதானம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடு ககன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. பூமியும் ஆமா மாமா அத்தை சொல்றதுதான் நிஜம் அப்படின்னு சொல்றா. கஹன் எதுவுமே பேசாம மொட்டை மாடிக்கு போய் பழைய நிலவெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது சரத்சந்திரா வீட்டுல நட்சத்திரா லில்லி கிட்ட, அமெரிக்கால பசங்களே இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பாவும் நீயும் ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு லில்லி, எங்க அப்பா பேச்ச நான் தட்ட மாட்டேன், எனக்கு இந்திய கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெக்கப்பட்டே சொல்றா. அப்போ செர்ரி அங்க வரான். நட்சத்திரா சொல்றா, சில பேர் தெரியாமலே மத்தவங்களை ஏமாத்தி என்னென்னவோ பண்றாங்க அப்படின்னு நக்கல் பண்றா. அது மட்டும் இல்லாம பொண்ணோட இஷ்டம் என்னன்னு தெரியாம தாலி கட்டுற சில அயோக்கியனுங்களும் இருக்கானுங்க அப்படின்னு செர்ரிய குத்தி காமித்தி பேசுறா. செர்ரிக்கும் நக்ஷத்ராக்கும் நடுவுல சண்டை பெருசாகுது. அதை பார்த்துட்டு அபூர்வா, ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி இப்படி சண்டை போட்டு என் மானத்தை வாங்குறீங்களே அப்படின்னு ரெண்டு பேரையும் திட்டுறா. அதுக்கப்புறம் அபூர்வா லில்லி கிட்ட கேக்குறா, சரி லில்லி உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும் அப்படின்னு சொல்லு, நான் தேடி பிரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு லில்லி சொல்றா, எனக்கு செர்ரி மாதிரி அன்பா பாத்துக்கிற கேரிங்கா இருக்கிற ஒரு பையன் வேணும் அப்படின்னு வெக்கப்படுறா. செர்ரி உடனே பிரசாதத்தை எடுத்துட்டு லில்லி கிட்ட கொடுக்குறான். அவளும் அதை வெக்கத்தோட வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதை பார்த்துட்டு டென்ஷனா நட்சத்திரா, செர்ரி மாதிரி வேணும்னா கேக்குறதுக்கு பதிலா செர்ரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் தலைவலி ஒளியும்ல அப்படின்னு கடுப்புல சொல்றா. அப்புறம் அப்புறா கிட்ட, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் விஷயத்த யோசிக்காம மத்தவங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.